ஒரு நாட்டில் பல நாட்களாக மழை பெய்யாத காரணத்தால் பஞ்சம் ஏற்பட்டது. நாட்டின் அரசன் அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்தபோது மழை ஒன்றுதான் இதற்கு தீர்வு என்று அரண்மனையின் ஆஸ்தான ஜோதிடர் சொல்ல, வருண பகவானை குளிர்விக்க யாகம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து மழை வேண்டி மிகச்சிறப்பாக யாகம் நடத்த ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டார் அரசர். அமைச்சர்களும் யாகத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். வேள்வி நடத்த தொலைதூர தேசத்தில் இருக்கும் வேதியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. யாகம் நடத்தும் நாளும் வந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக யாகத்தில் கலந்து கொண்டார்கள். யாகமும் சிறப்பாக முடிவடைந்து ஹோமகுண்டத்தில் உள்ள தீ அணைவதற்குள் வருண பகவான் பலனளிக்க தொடங்கிவிட்டார். நெடு நாட்களுக்கு பின் பெய்த பெருமழையால் மக்கள் மனமும் பூமியும் குளிர்ந்தது. அரசரும் மனமகிழ்ந்தார். சரியான மந்திரங்களை முறையாக உச்சாடனம் செய்ததால் தான் மழை குறைவின்றி பெய்ததாக அரண்மனை ஆஸ்தான ஜோதிடர் கூறினார். அதை கேட்ட மன்னனுக்கு ஒரு விபரீத ஆசை உண்டானது. நாமே மந்திரங்களை உச்சரிக்க கற்றுக்கொண்டால் என்ன என்று நினைத்தார். ஓமம் வளர்த்து மந்திரங்கள் உச்சரித்த வேதியர்களின் தலைவரை அழைத்து அவரிடம் பேசினார். வேதியரே, மந்திரங்களின் பலனை இப்போது நான் புரிந்து கொண்டேன். நானும் மந்திரங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் நீங்கள் எனக்கு மந்திரங்களை கற்றுத்தர வேண்டும் என்றார் அரசர். இதை கேட்ட வேதியர் கூட்ட தலைவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அரசே, நீங்கள் நாடாளும் மன்னர், உங்களுக்கு மந்திரத்தின் அதிகாரம் கட்டுப்படாது என்று மென்மையாக கூறினார். அரசருக்கு கோபம் வந்துவிட்டது. ஒரு அரசனான நான் உன்னிடம் இறங்கி கேட்கிறேன், ஆனால் நீ என்னை அவமதிக்கிறாயா? நீ எனக்கு ஒரு சில மந்திரங்களை மட்டுமாவது கற்றுக் கொடுக்கத்தான் வேண்டும் என்று கட்டளையிட்டார். சிறிது நேரம் யோசித்த வேதியர் தலைவன் அரசனின் அருகில் இருந்த காவலாளியை அழைத்து, உடனடியாக அரசரை கைது செய்து சிறையில் அடையுங்கள், சீக்கிரம் என் கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார். அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கிருந்த காவலாளிகளும் குழம்பி போய் அரசரையும் வேதியரையும் மாறி மாறி பார்த்தார்கள். சிறிது நேரம் அங்கு ஒரே நிசப்தமாக இருந்தது. சுதாரித்துக் கொண்ட அரசர், என்ன தைரியம் இருந்தால் என்னையே கைது செய்ய உத்தரவிடுவாய்? யாரங்கே? இந்த வேதியனை கைது செய்து கசையடி கொடுத்து சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார். உடனடியாக ஓடி வந்த காவலர்கள் வேதியரை பிடித்து இழுத்தார்கள். அதுவரை அமைதியாக இருந்த வேதியர், பார்த்தீர்களா அரசே, நான் கூறிய வார்த்தைகளைத்தான் நீங்களும் கூறினீர்கள். ஆனால் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட காவலர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை. அப்படித்தான் மந்திரமும். எனக்கு கட்டுப்படும் மந்திரம் நீங்கள் சொல்லும் போது செயல்படாது என்றார். இதை கேட்டு அரசனின் முகத்தில் இருந்த குழப்பம் அகன்றது. தான் செய்த செயலுக்கு வருந்தி வேதியரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினார். வற்புறுத்தி பெறும் எதற்கும் ஒருபோதும் பலன் இருக்காது. நம்பிக்கை, நாணயம், உண்மை இவற்றையெல்லாம் வற்புறுத்தியும் கட்டளையிட்டும் பெற முடியாது என்பதே உண்மை.